இந்த சாந்தி கலா சுத்தியில் அவர் சில கருத்துக்களை இங்கே நம் முன் வைத்தார். மந்திர பீஜாட்சரங்கள் பாஷ்யங்களிலே மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹகாரம் ஆகாச பீஜம் ஆகையினாலே அங்கன்யாச கரன்யாசங்களில் அந்த பீஜமாகப்பட்டது எடுக்கிறது. பதமந்திரத்திலே வியோம வியாபினே வியோம ரூபாயான்னு ஆகாச பீஜமாக வானகத்தான் விண்ணகத்தான் என்றெல்லாம் தேவாரங்களிலே கூறப்படும். இறைவன் ஆகாசஸ்வரூபமாக இருக்கிறான். ஆகையினாலே ஆகாச பீஜமான ஹகாரம், அந்த ஹகாரத்திலே குறில்கள் எல்லாம் பிரம்மம், நெடில் எல்லாம் அங்கம். குறில் நெடில் ஹரஸ்வம் தீர்க்கம். ஹரஸ்வம் எல்லாம் சிவாம்சம், தீர்க்கம் எல்லாம் சக்தி அம்சம். கலை விகலை என்று சொல்லப்படுகிறது. இதில் இந்த 5 எழுத்து பஞ்ச பிரம்மத்துக்கு உள்ள பீஜாட்சரம் ஹ்ரஸ்வம்னு தான் நம்ம ஒத்துக்கணும். ஆகமப்படி ஹ்ரஸ்வம் தான் அவையெல்லாம். ஷோடசஸ்வராகான்னு ஆகமத்தில் வியாக்கரண சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த அம்மாம் எம்மியும் உம்மும்னு சொல்லின்னு இருப்போம். ஹ்ரஸ்வம் தீர்க்கம், ஹ்ரஸ்வம் சிவம், தீர்க்கம் சக்தி, ஹ்ரஸ்வம் ஜீவன், தீர்க்கம் தேகம். அதனால தான் ஷடங்கத்துக்கு தீர்க்கம் ஹாம் ஹீம் ஹூம் ஹைம் ஹவும் ஹஹான்னு. ஹ்ரஸ்வம் எல்லாம் பிரம்மங்கிறதால அடங்குது, எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கின்னு இருக்கு பெரிசா. அதனால் அதை ஹ்ரஸ்வமாக சொல்கிறோம். ஹம் ஹிம் ஹும் ஹேம் ஹோம். இந்த ஹேம் ஹோம்கள்லாம் ஹ்ரஸ்வம் தான். இதை வச்சு தான் இங்கிலீஷில் பஞ்ச உயிரெழுத்துக்கள் வவல்ஸ்னு சொல்லுவாள். ஏஇஐஓயுன்னு சொல்லுவாள். அதில் அவளும் ஏவை எடுத்திருக்கா, ஓவை எடுத்துன்னு இருக்கா. உயிரெழுத்துக்கள் இதுதான் ஆதாரம் என்பதை இந்த பஞ்ச பிரம்ம பீஜங்கள், அதில் எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கிறது. அதையெல்லாம் பாஷ்யத்திலே பார்க்க முடிகிறது. இந்த சம்ஹிதை என்று சொன்னால் அதில் பத்ததி ஆச்சாரியர்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடு இருக்குது. சம்ஹிதைன்னா வேதத்துலேயும் சம்ஹிதை இருக்குது, ஆகமத்துக்கும் சம்ஹிதைன்னு பேர். ஆகமத்துக்கு பல பேரில் சம்ஹிதைன்னு ஒரு பேர். சம்ஹிதை, தந்திரம், ஸ்ருதின்னு ஆகமத்துக்கு பேர். அதனால் ஆகம மந்திரங்களுக்கு சம்ஹிதா மந்திரம்னு பேர். இந்த சம்ஹிதா மந்திரம் எத்தனைன்னு வர்ற போது நம்ம மந்திர சுத்தி பண்ணணும். மந்திராத்வாவில் சுத்தி பண்ணுறோம். சுத்தி பண்ணும்போது நமக்கெல்லாம் பெரியவா என்ன சொல்லி கொடுத்துருக்காள்னா, சம்ஹிதைன்னா 11 மந்திரம் தான்னு சொல்லி கொடுத்துருக்கா. இந்த கணக்கில் கூட 11 தான் சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் சொல்லும் பொழுது சப்ரம்மாங்க சிவசாஸ்திரே சம்ஹிதேத்யபிதீயத்தேன்னு, இந்த சிவசாஸ்திரத்தில் சம்ஹிதைங்கிறது பிரம்மமும் அங்கமும் சேர்ந்தது. பஞ்ச பிரம்மம் ஷடங்கம் 6 5 11 தான். அதில் இந்த 11 அங்கம்னாலே அங்கி இல்லாமல் இருக்குமா? அதனால் சிவனோடு சேர்ந்ததுக்கு சம்ஹிதா மந்திரம்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த பிரம்மத்துக்கு வேறு பேர் இல்லை, அங்கத்துக்கு வேறு பேர் இல்லை. அந்த சிவத்துக்கு பல பேர் இருக்குது. சிவத்துக்கு மூலம்னு பேர், பிரம்மம்னு பேர், சிவம்னு பேர், சிவமந்திரம். அதையினால் பிராசாதம், இப்படி பல பேர் இருக்குது. அதனால் சிவமந்திரத்தை சொல்லும்போது சிறப்பாக ஒரு பேர் சொல்லி மூலேன ஆவாஹியான்னு வர்றோம். அங்கே சம்ஹிதை ஆவாஹியான்னு சொல்கிறீங்களா? சிவசப்தத்தை நீ சம்ஹிதையில் சேர்த்தீங்கன்னா சிவ மூல மந்திரத்தையும் நான் சம்ஹிதையாக தான் சொல்லுவேன்னா, அந்த சம்ஹிதைக்கு இங்கே சுத்தி இருக்கா? சிவத்துக்கு ஏது சுத்தி? சுத்தந்தான் சிவன். சுத்தத்வாத் சிவமித்யுக்தம், சிவம் சுத்தம் சிவமித்யுக்தம்னு சுத்தத்துக்கு தான் சிவம்னு பேர். அதனால் 11க்கு தான் சம்ஹிதான்னு பேர். நான் இந்த ஆச்சாரியாளுக்குள்ள பூர்வாச்சாரியாலாம் இந்த 11ஓட இந்த மூலத்தை சேர்த்து அகோர சிவாச்சாரியார் 12 மந்திரத்தையும்
சம்மிதா மந்திரம்னு சொன்னது என்னன்னா, இதில் ஆகமத்தினுடைய சாரமானவைன்னு அர்த்தம். அது ஆகமத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் எல்லாவற்றிலும் சாரமானவை என்று சொன்னால், கையாளத்தக்கவை என்று சொன்னால், இந்த 12 மந்திரத்தில் மூலத்தையும் சேர்த்துக்கோன்னு அர்த்தம். அதுதான் அங்கே சுத்தின்னு வர்ற போது 11 மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். மூலம் எல்லாத்துக்கும் சர்வகாரண காரணம். இன்னும் சில பத்ததிக்காரவா சகலீகரணத்தில் என்னென்னமோ மந்திரமெல்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஆசன மந்திரத்தையும் அந்த மூர்த்தி மந்திரம், ஆசனோபரி மூர்த்தி விநியச, ஆசனத்துக்கு மேலே மூர்த்தி, வித்யா தேகத்துக்கு மேலே மூர்த்தி வேறு வித்யா தேக மந்திரம், அதுக்கப்புறம் ஆசன மந்திரத்துக்கு மேலே வித்யா தேக மந்திரம், நேத்திர மந்திரத்து அதுக்கு மேலே வித்யா தேகத்துக்கு மேலே நேத்திர மந்திரம், நேத்திர மந்திரம் அங்கத்தில் வந்துடுது. ஆக ஆசன மந்திரம், வித்யா தேக மந்திரம், மூல மந்திரம், இப்படியெல்லாம் இதெல்லாம் சேர்த்து 14 மந்திரம் 15 மந்திரம்ன்ற பட்சபேதமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மற்ற பத்ததிக்காரவா கருத்து. இங்கே நம்ம அகோர சிவாச்சாரியாருடைய பத்ததியானத்தால் இங்கே சுத்தி கிரமத்தில் 11 மந்திரங்கள் என்று சுத்தமாக சொல்லப்பட்டு விட்டது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த சாந்தி கலைன்னா, சாந்தின்னா அமைதின்னு அர்த்தம். என்ன அமைதி, எதனால் அமைதி அப்படின்னா, நிவர்த்தி கலையிலேருந்து விடுபட்டு கைவல்யாபிமுகமாக செய்யப்பட்ட ஆத்மா பிரதிஷ்டா கலையில், பிரதிஷ்டானா பிரதிதிஷ்டதீதி பிரதிஷ்டா, ஸ்டான்ற வெர்பு கதி நிவர்த்தி, போக்கும் வரவும் இல்லாத புண்ணியனேன்னு அப்படி அங்கே நிப்பாட்டி வைக்கிறது. அந்த ஆத்மா நிவர்த்தி கலையிலேருந்து மேலே வந்த ஆத்மா மீண்டும் அந்த பிறப்பு மார்க்கத்தில் ஈடுபடாமல் நிவர்த்தி கலைக்கு போகாமல் இருப்பது, தடுத்து நிறுத்தி அங்கேயே வைத்திருப்பது பிரதிஷ்டா கலை. அதான் பிரதிஷ்டா கலா சக்தி பண்ணுறா. வித்யா கலா சக்தி என்ன பண்ணுறா, இங்கே வந்து நீ இங்கேயே தங்கி இருக்கிய அந்த ஆத்மாவுக்கு சப்த பிரமாணம் அனுமான பிரமாணம் இது ரெண்டையும் விடுத்து நீ கஷ்டப்படாத, சுவாமியை உனக்கு நான் நேராகவே காட்டுறேன் அப்படின்னு வித்யா கலா என்ன பண்ணுறா, ஆத்மனா சாட்சாத்காரம் பகவதா சாட்சாத்காரம் கரோதி. சாட்சாத்காரம் வித்யான்னா ஞானத்தால் ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அவன் சுத்தன் ஆயிடுறான். அங்கே வித்யா கலைக்கு அப்புறம் சாந்தி கலைக்கு வர்ற போது அவனுக்கு சாட்சாத்காரம் தான் கிடைச்சிட்டு அவன் அப்படியே இருந்துட்டுருக்கான். அவன் அமைதி. என்னத்துலேருந்து அமைதி கொடுக்குறாளாம், சர்வ துக்கா மோச்சயத்தி. சாந்தி கலை என்ன பண்ணுறா, அந்த ஆத்மாவுக்குள்ளதான சகலவிதமான துக்கங்களையும் போக்கி அமைதியை கொடுக்கிறாள் இந்த சாந்தி கலை. இந்த அப்படியே அமைதியாக நிச்சிந்தோ நிர்விகாரம் அம்பாளுக்கு இருக்கான். அந்த அமைதியையும் சாந்தி தீத கலா ஒழிக்கிறாள். அந்த அமைதி நிலையையும் கடந்து பரமனோடு பரந்தன்மையை அடைவிப்பதற்காக மேலே கை கொடுத்து அவனை உயர்த்துகிறான். அந்த அமைதி நிலையையும் சாந்தியத்தை மாற்றுகின்றாள். இப்படியாக இந்த 5 கலா பாசங்களும் நம்மை படிப்படியாக பந்திக்கவும் செய்கின்றன, உயர்த்தவும் உதவுகின்றனங்கிறது தான் இந்த சம்ஸ்காரங்களாலே நாம் அறியக்கூடிய விஷயம். அப்படியாக சாந்தியதீத கலா சுத்தி, அதன் பிறகு சிகாச்சேதனம் இவையெல்லாம் இருக்கின்றது. இப்பொழுது சாந்தி உண்டா இதுவுமா? சாந்தியதீத கலா என்கின்ற அந்த கலையினுடைய சுத்தியையும் சிகாச்சேதாந்தமாக உள்ள பத்ததி பகுதியையும் சிவாகம வித்யாபீடம் பாண்டிச்சேரி, லலிதாம்பிகை வேத சிவாகம வித்யாபீடம் பாண்டிச்சேரியினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடியவர், இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணாக்கராக மீமாம்சா சிரோமணியாக விளங்கக்கூடிய சிவஸ்ரீ டாக்டர் சி கீதா சங்கர் சிவாச்சாரியார் MA MPhil அவர்கள் இதனை விளக்க இசைந்துள்ளார்கள். அவர்களை அதனை விளக்கும்படி அழைக்கின்றேன்.